ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த பீக் பக்கம் சேர்ந்துக்கிட்டான். அதனால எல்லா ஆதாரத்தையும் எரிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரோட வீட்லையும் இந்த எவிடன்ஸ்க்கான ஏதாவது காப்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அதுவும் ஹீரோயினுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ என்னமோன்னு ஹீரோ அவங்க வீட்டுக்கு வர்றப்போ ஹீரோயினோட வீட்டில் ஒளிஞ்சிருக்கிற ஒரு நபரால் அவர் தாக்கப்படுறாரு. தலையில பலமான காயம், ரத்த வெள்ளத்தில் அவர் இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹீரோ கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அதனால அவரோட வலது கையிலும் அடிபட்டிருக்கு. ஹீரோ பார்க்கறதுக்கு ஹீரோயினுக்கு பாவமா இருக்கு. அப்படியே ஆதரவா கையை பிடிச்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு அப்படியே ஏதோ சென்ஸ் ஆகுது, யாரோ நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரீதியில மயக்கம் தெளிய ஆரம்பிக்கிறப்போ ஐயோ ஹீரோ வந்து இதை பார்த்துடக்கூடாது அப்படின்ட்டு கை எடுத்துட்டு அங்க இருக்கிற பேக் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற மாதிரி அவங்க எழுந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எழுந்து உட்காந்துட்டு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற சமயத்துல எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம். ஒன்று, அந்த பாஸ்டரை பற்றின டீட்டெயில்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் தென் அந்த ப்ரொஃபஸரை பற்றின டீட்டெயில்ஸ், அந்த 5 மெம்பர் இருக்கக்கூடிய சீக்ரெட் சொசைட்டி பற்றின டீட்டெயில்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ப்ரொஃபஸரோட ஃபோனையே வந்துட்டு ரெக்கவர் பண்ணது நாம தான், அதில் இருந்த டேட்டாஸ் எல்லாத்தையும். ஸோ இதில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க நம்ம ஹீரோயின் சொல்கிறது நம்ம ஹீரோ காதில் வாங்கிக்கிட்டே உடனே ஃப்ரெண்டுக்கு தான் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் அட்டனே பண்ண மாட்டேன்றாரு. ஹீரோயின் அசால்ட்டாக சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் தான். ஏன்னா அவர் கால் அட்டன் பண்ண போகிறது கிடையாது. என் மாமியாரோட லா ஃபிலிமில் அவருக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்போ என்ன சொல்கிறேன், நம்ம அவர்கிட்ட கொடுத்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருப்பாரு போல இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்னை மன்னிச்சிரு சாரா. என் நண்பனை நான் ரொம்ப வந்து நம்பிட்டேன். அதனால காப்பி கூட நான் வச்சுக்கல, எல்லா ஒரிஜினல் ஃபைலையும் அவங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன். அவனை முழுசாக நம்பினேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் நானும் தான் என் ஹஸ்பண்டை நான் முழுசாக நம்பினேன். அதனால தான் நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக ப்ரொஃபஸரோட ஆதாரம் இருக்கிறதுனால என் புருஷனோட வேலையாக தான் இருக்கும் நம்ம 2 பேரோட வீட்டை சர்ச் பண்ணது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்பிக்கையால தான் நான் அடிக்கடி அந்த ட்ராப்ல போய் மாட்டிக்கிறேன். நான் நினைச்சேன் எனக்கே வந்து கோமா வருது அப்படிங்கிறப்போ சரி விடுங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது நான் படம் வந்து ப்ளே பண்ணி வச்சுட்டு போகிறேன், நீங்கள் பார்த்துட்டு படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில் வரேன் அப்படிங்கிறப்போ இவருக்கு ரைட் ஹேண்டில் தான் அடிபட்டிருக்கும். என்னால் டைப் பண்ண முடியல, நீ ஏன் வந்துட்டு ஏதோ ஒரு மூவி வந்து போட்டு கொடுத்துருப்போம் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஹாரர் மூவி, அதுக்கப்புறம் ரொமான்ஸ், அதுக்கப்புறம் காமெடின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். கடைசியில் நம்ம ஹீரோயினும் அவர் கேட்ட படத்தை போட்டு கொடுத்துட்டு போக பார்க்க சார் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, இப்படி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வைங்க புரிஞ்சுதா அப்படிங்கிறப்ப டப்புன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு படம் பார்க்க வேண்டாம், நம்ம 2 பேர் கொஞ்சம் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வருவாங்க. அப்படி நடக்கிறப்போ சில விஷயங்கள் பேசிக்கிட்டே வருவாங்க. அப்போது இன்னும் ப்ரொஃபஸர் கேஸை பற்றி நம்ம ப்ரொஃபஸர் சைட்லேருந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும், நம்மளால் ஒன்றும் பார்க்கவும் முடியாது பண்ணவும் முடியாதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சாரா கேட்குறதுக்கு ஹீரோ வந்துட்டு ஆமாம், ஆனால் இன்னொரு வகையில் யோசிக்கலாம். அந்த விக்டிம் பொண்ணு இறந்து போனது மர்டர் தான், அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி கேஸை நான் இன்னும் எகெயின் விசாரிக்க ஆரம்பித்தா ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு எகெயின் ரீஇன்வெஸ்டிகேஷனை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி ஆரம்பிக்கிறப்ப கூட அந்த விக்டிம் பொண்ணோட கேஸ் வந்துட்டு சூசைடா மர்டரா அப்படிங்கிற ஆரம்பிக்கிறப்ப கூட அதில் ப்ரொஃபஸரோட கேஸும் வந்து ஜாயின் ஆகும், அதில் பீக்கும் வந்து ஜாயின் ஆவா. ஏன்னா இவங்க 3 பேரும் ஒன்னோட ஒன்று டையான மாதிரி தானே இருக்குது இந்த கேஸு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வருவாங்க. சரி சாரா நீ பார்த்துப்போ, நான் மறுபடியும் போயிட்டு ஏதாவது படம் பார்த்துட்டு தூங்குறேன் அப்படின்ட்டு இவர் வருவார். அப்படி போன ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்த்து கண்டிப்பாக இன்னைக்கு நீ வீட்டுக்கு போய் தூங்க மாட்டேன் தானே அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படி கேட்குறீங்க, நீ நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்க சின்ன விஷயம் நான் கூட நான் சீக்கிரம் பயந்துடுவேன், பயம் வந்துடுச்சுன்னா அது எனக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ இல்லாதப்போ வீட்டுக்குள்ளே யாரோ வந்து உன் வீட்டை அப்படி தலைகீழ புரட்டி தேடி இருக்காங்க, உள்ளே வந்து என்னையும் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ நீ எப்படி நிம்மதியாக அந்த வீட்டில் தூங்க முடியும் அப்படிங்கிறாங்க. எஸ் ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போகிறது இல்லை, ஹோட்டலில் தான் ரூம் போட்டு தங்க போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் என் வீக்னஸ் எல்லாம் இவ்வளோ சொல்லியிருக்க கூடாது அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஹீரோக்கு இன்னும் மனசு கேட்கறது இல்லை. அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா அந்த ப்ராசிக்யூட்டர், அவருக்கு எகெயின் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவர் கால் அட்டன் பண்ணுறதே இல்லை. இப்படி நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரோட வீட்லையும் திரி நடந்ததுக்கு காரணம் இந்த பீக்கு தான். அசிஸ்டண்ட் வச்சு தான் பண்ணியிருப்பான். அசிஸ்டண்ட் அதை பக்காவாக பண்ணி முடிச்சுட்டான். அவங்க 2 பேரோட வீட்டுக்கு முன்னாடி சிசிடிவி கேமராஸ் கிடையாது, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் அதுலேயும் நம்மளுக்கு எதிராகனா எந்த ஒரு ஃபுட்டேஜும் கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு வந்து அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, போலீஸும் வந்து விசாரிச்சிருக்காங்க. ஏதோ திருட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னதும் இந்த வாட்டி தான் பிசிறு தட்டாம ஒரு நல்ல வேலையை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீக் பாராட்டுறான். இப்படி பேசிக்கிட்டே எங்கே வந்திருக்கான் அப்படின்னா ஹேனை பார்க்கறதுக்காக தான். ஹேன்னா யாருன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவ் லேடி அந்த பொறுப்பில் இல்லைன்னா அந்த பொறுப்புக்கு வர வேண்டியவது தான் இந்த ஹேன். இந்த ஹேனை வந்து நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்டே அப்பாயின்மெண்ட் புக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து மீட் பண்ணுறாங்க. ஹேனுக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு எப்போ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஒரு ஆதாயத்துக்கு தாங்க, எனக்கு ஒரு ஆதாயம் உங்களுக்கு ஒரு ஆதாயம், அந்த கட்சியில் நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை வச்சு சில காரியங்களை சாதிச்சுக்கலான்ட்டு தான், உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். அந்த கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா
அடுத்து வர பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் நீங்கள் நிற்கலாம், அதுக்கான சில விஷயங்கள் இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு கவர் கொடுப்பாங்க. அதில் இந்த பாஸ்டர் கூட இந்த ரெப்ரசன்டேட்டிவ் லேடியும் சரி அவங்க ஹஸ்பண்டும் சரி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்கு. ஆனால் இந்த பாஸ்டரை பற்றி எதுவும் தெரியாது, அந்த கல்ட்டு குரூப்பில் தான் மெம்பர் இல்லை, இந்த பாஸ்டர் எனக்கு மென்டார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி ஹெட் சொன்னாங்களே. அப்படிங்கிறப்போ நீங்கள் அதுக்கான ஆதாரம் வேணும்னா அடுத்த ஃபோட்டோவை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஃபோட்டோவில் அந்த ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லைங்களா, லேடி ஹெட்டோட ஹஸ்பண்ட், அந்த பாஸ்டரோட தோல் மேலே சாஞ்சிருக்கா, ஒரு ஆறுதல் படுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ஃபோட்டோ. ஸோ அதில் கன்ஃபார்மே ஆகுது. ஆனால் அந்த பாஸ்டர் கூட லேடி ஹெட் அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து எப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியலங்க நம்மளுக்கு. இப்போ எங்கள் சீனை அப்படியே கட் பண்ணால் சொல்யூஷன் டீமை தான் காட்டுறாங்க. இவங்க இருக்காங்க இல்லையா லேடி டிடெக்டிவ், அவங்க அம்மா வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு போ, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா பேச்சை மீற முடியாமல் இவங்களும் பிளைண்ட் டேட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அதை பார்த்ததுமே ஹேக்கர் கண்டுபிடிச்சிருவாரு. என்ன பண்ணுறது, எல்லாம் என் அம்மாக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இங்கே வந்து பாருங்கன்னு ஹேக்கர் கூப்பிடுவாங்க. என்னன்னா இந்த பீக் வந்து அந்த ஃபோட்டோ கொடுத்தா இல்லைங்களா அந்த பர்சன் ஹேண்ட் கிட்ட, அவர் அதை ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த பாஸ்டரோட மெம்பராக இருக்கிறது இவங்க குடும்பத்தோட மெம்பராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு தெரியல. ஹீரோயின் வந்து இவங்க 2 பேரும் மூஞ்சியும் பார்க்குறாங்க. என்ன எவிடன்ஸ் வந்து ஹெட்லேடிக்கு எகெயின்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் போய் ஹெட்லேடியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் அந்த ஹெட்லேடியும் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னங்க இது, இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்போ அந்த கல்ட் குரூப்போட பாஸ்டர் இவர் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, இதெல்லாம் இப்போ எதுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இதை பாரு அதெல்லாம் நான் பண்ணலை, ஒன்ஸ் வந்து நீ நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நானும் நீயும் செப்பரேட் ஆகிடுவோம், அதுக்கப்புறமாக நான் அந்த கல்ட் குரூப்பில் மெம்பராக இருக்கிறது இன்னும் எதுக்கு பாதிக்க போகுது, சரிங்க நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், ஆனால் குழந்தைங்கள பற்றி நீ ஏன் பேசுகிற, அவங்க முழுக்க எனக்கு சொந்தமானவங்க, எனக்கு பிறந்த குழந்தைங்க, இந்த குழந்தைங்கள பெக்கல அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோயின் வருவாங்க. இவரும் போயிடுவார் ஹஸ்பண்டும், நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன மேடம் ஏதுன்னு கேட்க, நான் அந்த பாஸ்டரோட ஃபாலோவெல்லாம் கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் தான், அவர் தான் அந்த கல்ட் குரூப்பில் மெம்பராகவும் இருக்காரு, இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்போ அவர் அந்த பாஸ்டர் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மேடம் இப்போ என்ன பண்ணுறது, நானும் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைவர்ஸில் வந்து குழந்தைங்க உங்கள் பக்கம் கிடைக்கிறதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன், ஆனால் அப்படி நம்ம ஹீரோயின் ஆரம்பிக்கிறப்போ இதை பாருமா சாரா, எனக்கு என் குழந்தைங்க வேணும், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க ஒன்றும் சின்ன குழந்தைங்க இல்லை மேடம், கண்டிப்பாக இதில் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும், அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச குழந்தைங்க தானே அப்படிங்கிறதுக்கு. ஆமாம்மா பட் இந்த உலகம் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை கொடுக்கும், அப்பா வந்து கல்ட் குரூப்பில் மெம்பராக இருக்கான், அவன் குழந்தைங்க அப்படின்னு நல்லா போகிறப்போ எப்படிமா ப்ளீஸ் எனக்காக ஒன்றா இந்த டைவர்ஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்னா என் குழந்தைங்களோட எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணு, இல்லைன்னா இந்த டைவர்ஸ் கேஸே செல்லுபடி ஆகாத மாதிரி பண்ணிவிடு அப்படிம்பாங்க. நமக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியே வந்து காருக்கு வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு வீடியோ கால் வருது. இவங்க பையனை பார்த்துக்கிற நானிக்கிட்டே இருந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் குழந்தையோட ஃபோட்டோஸ்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் மினி வந்து கேட்டுக்கிட்டாங்க அதுக்காகன்னு சொல்லி. இப்போ அவங்க நம்பர்லேருந்து வீடியோ கால் வர்றப்போ என்னம்மா ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானிக்கிட்ட பேசுகிற சமயத்தில் அது வந்து என்ன அப்படின்னு இருக்கிறப்போ கடைசியில் பார்த்தா மாமியாருக்கு இது தெரிஞ்சிருக்கு. என்ன தைரியம் இருந்தால் எனக்கே தெரியாமல் இவ்வளோ காண்டாக்ட் பண்ணிட்டு என் பேரனை பற்றின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பா அப்படிங்கிறப்போ அவன் ஏன் பையன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைய வர சொல்லி, டே தங்கம் உன் அம்மா ஏன் தெரியுமாடா உன் கூட இல்லை, உன் அம்மாவுக்கு வேற ஒரு ஆம்பளையை பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்கள் அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க குழந்தையான உன்னை கூட வேண்டான்னு சொல்லி எங்ககிட்ட விட்டு உங்கள் அம்மா பாட்டுக்கு போயிட்டா, இதுக்கப்புறமாக நீ அவளை பற்றி யோசிக்கவே கூடாது, இப்போ நான் சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வளர்ந்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட ஹீரோயின் கதறுவா, ஏன் இப்படி பேசுறீங்க, என் குழந்தைகிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவா. ஆனால் அதுக்குள்ளே இவங்க வந்து வீடியோ காலை கட் பண்ணிடுவாங்க. இந்த மாமியாக்காரி பண்ண கேவலமான வேலை வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்னை பற்றி அதுவும் என் முன்னாடியே என் பையன்கிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, என் பையன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பானோ தெரியல அப்படின்ட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அம்மாக்கு நீ தாண்டா உலகம், அம்மா எப்படிடா வந்து இது உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு கால் டயல் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவோட நம்பர் வந்து உபயோகத்திலேருந்து தான் வரும். பட் இருந்தாலும் அம்மாவுக்கோட நம்பருக்கு கால் பண்ணி அம்மாட்ட பேசுகிற மாதிரி, நான் என்னம்மா பண்ணுவேன், என் பையனை நான் எப்படிமா வச்சு பார்த்துப்பேன், அவனை நான் எப்படிமா என் பக்கத்தில் வச்சுப்பேன், அவனை எப்படிமா நான் காப்பாற்றுவேன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. அதுக்கப்புறமாக ஹீரோ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அங்கே வர்றப்போ இவரோட வார்டில் வந்து 2 பெட் இருக்கும், இன்னொரு பேஷண்ட் இருப்பாங்களா, அந்த பேஷண்ட்டை பார்த்துக்க வர்றவங்க நம்ம ஹீரோவை பார்க்க வந்ததும் இவங்க ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்ட் நினச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் வந்து நோ அப்படின்னாலாம் மறுக்கிறது இல்லை, ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. என்ன சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதெல்லாம் விடு, என்ன நீங்கள் தனியாக இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையோ, பொண்ணு பார்க்கட்டுமான்னு கேட்டாங்க, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக என் ஒய்ஃப் வருவான்னு சொல்லி வச்சேன், போய் தானே விடு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோனோட முகத்தை பார்த்தோன்னே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாங்க, என்ன ஏது பிரச்சனை, உன் மூஞ்சிலேயே அப்பட்டமாக தெரியுது, ரொம்ப டல்லாக இருக்கே அப்படின்னு கேட்குறப்போ சொல்கிறாங்க, இல்லை ஹெட்லேடிக்கு வந்து ஒன்றா டைவர்ஸ் வேண்டான்னு சொல்கிறாங்க, அப்படி டைவர்ஸ் கிடச்சா குழந்தைங்களும் தன்கிட்ட வரணும்னு சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்காக தான் இவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட அந்த கட்சியோட அந்த ஹெட்லேடியும் நீயும் ஒரே மாதிரி தான், நீங்கள் 2 பேரும் கோத்ரூ பண்ணிட்டு இருக்க ட்ரபிள் ஒன்று தான், குழந்தைங்களுக்காக அதை வச்சு தான் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அது புரியுது.
இந்த பக்கம் ஹெட் லேடியை தான் காட்டுறாங்க. அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வர்ற சமயத்தில் இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நிறைய ஃபோன் கால் வரும், நீங்கள் அந்த கல்ட்டு குரூப்போட மெம்பராமே, ஃபாலோவராமே அப்படின்லாம் சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஒரு கால் வர்றப்போ, இல்லைங்க என் ஹஸ்பண்ட் தான் வந்து மெம்பர், நீங்கள் ஏதாவது பேசுகிறாந்தே செக்ரட்டரி கிட்ட பேசிக்கோங்க அப்படிங்கிறப்போ, இல்லை மேடம் நான் உங்ககிட்ட தான் பேசணும், என் ஒய்ஃபும் இந்த கல்ட்டு குரூப்போட மெம்பராக தான் இருந்தால் அதனால இப்போது என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு எங்களை விட்டு போயிட்டா, 2 குழந்தைங்களை வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டது இவங்களுக்கும் கஷ்டமாக போயிடும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதெல்லாம் வாங்கிட்டு இவர் ஒரு ஷாப் வச்சிருப்பாரு, அங்கே வராங்க. இந்த பர்சன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோவும் மீயும் போயிட்டு உண்மையில அங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்ட் குரூப்புக்குள்ளே போயிட்டு விசாரிக்கிறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா. அந்த சமயத்தில் அங்கே வெளியே வர்றப்போ இந்த மாதிரி எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்தி கலாட்டா பண்ணியிருப்பார் இல்லையா. அவர் தான் இவர். 4 வாரத்தை ஆறுதலாக பேசிட்டு குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு அந்த ஸ்நாக்ஸையும் கொடுத்துட்டு இவங்க வெளியே வருவாங்க. ஆனால் இதை எல்லாத்தையும் பீக்கோட அசிஸ்டன்ட் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்போவே தெரிஞ்சு போச்சு இது பயங்கரமான ட்ராப்னு. அடுத்த நாள் இவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு வர்றப்போ இவங்க இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஹேன் உட்காந்துருக்கான். இவங்களை நிற்க வச்சு விசாரிக்கிறான். அந்த ஆள் இவங்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்கிறான். அந்த கல்ட் குரூப்புக்கெல்லாம் எப்பெல்லாம் நானும் என் மனைவி போவோமோ, அதுவும் முக்கியமாக என் மனைவி தான் போயிட்டு இருந்தா, அவள் அங்கேருந்து கூப்பிட்டு வர்றதுக்காக நான் போவேன். அப்பெல்லாம் இந்த லேடி ஹெட்டும் அவங்க ஹஸ்பண்டும் போகிறத நான் பார்த்துருக்கேன். இதை நான் வந்து வெளியே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேற்று நைட்டு என்னை வந்து என் கடையில் பார்த்து எனக்கு பணம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிடுவான். லேடி ஹெட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கெல்லாம் ஃபோட்டோ ஆதாரம் இருக்கே, இவங்க கொடுத்தது குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸ் தான், ஆனால் அதுல இருந்தது பணம் இவன் போய் சாட்சி சொல்லிட. லேடி ஹெட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, மீடியால எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்போ, மேடம் அந்த ஷாப்புக்கு நான் போய் பார்த்தேன், அதாவது லேடி ஹெட்டு போயிட்டு அந்த பணம் கொடுத்ததா அந்த பொய் சொன்னான் இல்லையா, அங்கே போய் பார்க்குறப்போ அந்த ஆள் எங்கே இருக்கான்னு தெரியல, தலைமறைவாயிட்டான், கடையும் க்ளோஸு அப்படின்னு டிடெக்டிவ் லேடியும் ஹேக்கரும் வந்து சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம ஹீரோ வந்து வீடியோ கால் பண்ணுவாங்க. ஏன்னா அவரும் இந்த நியூஸ் எல்லாம் வந்து ஃபோனில் பார்த்துருப்பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வலது கை இன்னும் கொஞ்சம் செய்யாக வேண்டியது இருக்குது, ஆனால் நான் இடது கையிலேயே வந்து சாப்ஸ்டிக்கை வச்சு சாப்பிட பழகிட்டேன், டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இல்லை வேண்டாம் நீங்கள் இன்னும் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாலும் இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்பொழுதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாஸ்டர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு கீ, அவரை அகைன் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த பாஸ்டரை ஃபாலோ பண்ணுறப்போ இந்த பாஸ்டர் ஒரு இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார். யாருக்காக? பீக்குக்காக. அந்த பீக்கோட வீட்டுக்கு மேலே தான் பாஸ்டர் நிற்பாரு. இந்த பீக் காரை விட்டு இறங்கி வந்ததும் பாஸ்டர் பீக் அடிக்க போவார். ஏன்டா இப்படி பண்ண, நான் அந்த ஃபோட்டோ உங்ககிட்ட நான் கொடுத்தேன், அதை எதுக்கு நீ இப்போ இப்படி யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது பீக் அடிக்க போனதும் அசிஸ்டன்ட் வந்து இந்த பெரியவரை பிடிச்சிப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ப்ரமோஷனுக்கு போன சமயத்தில் அந்த ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பாங்க. அப்போ நான் ஒரு பாஸ்டர் இந்த கல்ட்டு குரூப்போட தலைவனாக தான் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஹஸ்பண்டுக்கு தெரியும், லேடி ஹெட்டுக்கு தெரியாது. நீங்கள் அந்த லேடி ஹெட்டோட மென்டாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இந்த பாஸ்டரை போயிட்டு இந்த பீக்கு பார்த்துருப்பான் இல்லைங்களா, டீலிங் எல்லாம் பேசியிருப்பான், காசெல்லாம் கொடுத்துருப்பான். அதனால தான் இவர் ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. அது இல்லாமல் பெரிய கட்சியோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிற ஒரு லேடிக்கு நாம் ஒரு மென்டார் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்போ இன்னும் நம்மளோட ரேஞ்ச் உயரும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாஸ்டர் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு. அந்த நம்பிக்கையில் தான் இந்த ஃபோட்டோவையும் கொடுத்துருப்பாரு. ஆனால் இது இப்படி பீக் யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவர் வந்து நினைக்கல, நம்பவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது மீடியா எடுத்த ஃபோட்டோ கிடையாதுங்க, இந்த பர்சனல் எடுத்துப்பாங்க இல்லையா ஃபோட்டோ, அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோ. இந்த பாஸ்டர் அப்போ ஒரு கல்ட்டு குரூப்போட தலைவர் அப்படிங்கிறது கூட லேடி ஹெட்டுக்கு தெரியாது. சீக்கிரம் இந்த வயசான கிழவனை அனுப்பிச்சி விட்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பீக் பாட்டுக்கு போயிடுவாங்க. அவர் கொஞ்சம் பயப்படுவார், ப்ளீஸ் என்னை அடிக்காத நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் ஹேக்கரும் இந்த லேடி டிடெக்டிவும் வீடியோ எடுத்துப்பாங்க, அதை கொண்டு வந்து காட்டுவாங்க. 2 பேருக்கும் பெருமையை பார்க்கணுமே. ஸோ அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே தான் மேனேஜர் லேடியும் இருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த பீக்கு கிட்ட இருந்து கால் வரும். இவ தனியாக வந்துட்டு பேசுவா, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ, என்ன பாட்டுக்கு நடு ரோட்டில் அம்போன்னு விட்டு போயிட்டேன், இப்போ என்கிட்ட இருந்து உனக்கு அப்டேட் மட்டும் வேணுமான்னு கேட்குறப்போ, அது ரொம்ப முக்கியமான விஷயமா, அதை பற்றி என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக தான் போனேன், உன் மேலே அக்கறை இல்லாமல் இல்லை, அதான் ஃபோன் பண்ணுறேன்ல, நீ என் மேலே கோவமா என்ன ஏதுன்னு இவன் பேசுகிறப்போ இந்த மேனேஜர் லேடிக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே நம்மளை வந்து தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ கிடச்சிருக்கு இல்லைங்களா இந்த எவிடன்ஸ், இந்த வீடியோ ஆதாரம், இது எதுவும் சொல்லாமல் இப்பொழுதுக்கு எந்த அப்டேட்டும் இல்லை, எல்லாம் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. அடுத்த நாள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி ஹெட் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு. அங்கே வர சமயத்தில் அங்கே தான் இந்த கட்சியோட ரெப்ரஸன்டேட்டிவ் லேடியான லேடி ஹெட் இருக்காங்க. அப்படின்னதும் மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க பதவி விட்டு கீழே இறங்குங்க, அந்த கட்சி விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க என்னதான் ஏதுதான் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு இவங்க பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை. சரி அதுக்கு எதுக்கு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டாங்க அப்படின்னா அங்கதான் ட்விஸ்ட். அந்த பையன் ஒரு மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க, அவனுக்கு உடம்புல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்கு, அதுக்காக மெடிசன் எடுத்துட்டு இருப்பான். இப்போ திடீர்னு அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சு, ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். விடுங்க டெஸ்ட் ரிசல்ட்லாம் வரட்டும் அப்படிங்கிறப்ப நர்ஸும் அதுதான் சொல்றாங்க, டெஸ்ட் எடுத்துருக்கோங்க, ரிசல்ட் வரட்டுங்க அப்படின்னா கேட்கவே மாட்டேன்றான். நாளை என்னால் சமாளிக்க முடியலாமா, லீகலாக ஏதாவது பேசுறதுக்காகத்தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுருப்பாங்க. இந்த பையன் பாத்ரூம் போனப்போ பிளட் வந்திருக்கும், அதனால தான் இந்த பையனை இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்க கேட்குறாங்க லேடி ஹெட், கரெக்டாக மெடிசன் சாப்பிட்டியா அப்படிங்கிறதுக்கு, இல்லைம்மா அப்பா தான் மெடிசன் சாப்பிட வேண்டாம்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு,
யோ மனுஷனா நீ ஏன்டா பையனுக்கு மெடிசன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறப்போ பாஸ்டர் சொல்லிட்டாரு, மெடிசன்லாம் தேவை கிடையாது, அவன் அப்படியே குணமாயிடுவான். அப்படிங்கிறப்போ நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படிங்கிறாங்க. நான் நல்ல அப்பன், பிரேயர் மூலியமாக எல்லாத்தையும் குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பயங்கர கோவம் வரும். அதுக்கப்புறம் இந்த பையனுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுவாங்க. வேற வழி இல்லாம அந்த ஆளும் அமைதியாயிடுவான். ஏன்னா நம்ம ஹீரோயினோட டீம் தான் வந்துட்டு இந்த லேடி ஹெட்டுக்காக ஆஜராக போறாங்க. அதனால இது பெரிய சீன் கிரியேட் பண்ண வேண்டாம், அமைதியாயிடுவான். அந்த பையனுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வெளியே வந்து ஹீரோ கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி இந்த டைவர்ஸ் கேஸ்ல தன்னோட சொந்த பையனோட ஹெல்த் இஷ்யூக்கு மெடிசன் எடுத்துக்காம கடவுளை நம்பு, ப்ரேயர் பண்ணு, கடவுள் குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்ற அப்பா கிட்ட குழந்தைகள் வந்து வளர்றதுக்கு கோர்ட்டு சம்மதிக்குமா, இல்லை பயாலஜிக்கல் மதராகவே இல்லைனாலும் அந்த அம்மா கிட்ட குழந்தைங்க வளர்றதுக்கு கோர்ட்டு சம்மதிக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு நீ கேட்டது கரெக்டு. இந்த டைவர்ஸ் கேஸில் நீ சொன்னதை பார்த்தா குழந்தைங்க கஸ்டடி கண்டிப்பாக ஹெட்லடிக்கு தான் கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு கல்ட்டு குரூப்பில் மெம்பராக இருந்துக்கிட்டு அந்த குழந்தைங்களோட மருந்து மாத்திரைகளை சரி எடுத்துக்க விடாமல் அந்த குழந்தைங்களோட ஹெல்த்தோட விளையாடுறது அப்படிங்கிறது உயிரோட விளையாடுற மாதிரி கண்டிப்பாக அந்த குழந்தைங்க அவங்க அப்பா கிட்ட போகாது, கோர்ட்டும் அதுக்கு அனுமதிக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன ஒரே ஒரு ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணும், லீகலாக இந்த ஹெட்லேடி வந்து அந்த குழந்தைங்களை அடாப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இவங்க பயாலஜிக்கல் மதர்கள் இல்லை இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு, அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக. அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்லே இருந்து பார்த்துக்கிறது இந்த லேடி ஹெட் தான். அப்போ அந்த பொண்ணு வருவா, அம்மா பேசாம அப்பாவை டைவர்ஸ் பண்ணிடுமா, எங்களுக்காக நீ கஷ்டப்படாதம்மா, எனக்கு விவரம் தெரியும் இல்லையா, நான் தம்பியை பார்த்துக்கிறேன், நீ படுற கஷ்டம்தாம்மா, கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிறப்போ ஏன் கண்ணா இப்படி சொல்ற, என்னம்மா சம்மந்தம் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சொல்லு, அப்பாவை கல்யாணம் பண்ணதை தவிர்த்து என்ன சம்மந்தம், உன்னோட கெரியரே இதனால பாதிக்கப்படுது, எங்களால தானே, அதை பார்க்கனால முடியலமா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் இப்படி சொல்ற, நீ என் பொண்ணு, அவன் என் பையன், என்னைக்குமே அதை நான் பிரிச்சு பிரிச்சு பார்த்ததே கிடையாது, இப்போ நீ பேசுறதெல்லாம் பார்க்குறப்போ நீங்கள் என் குழந்தைங்களேங்கிற மாதிரி தோணுது. அப்படிங்கிறப்போ இல்லைம்மா என்னால் முடியல, எங்களுக்காக நீ கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தம்பியை நான் பார்த்துக்கிறேம்மா, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, பேசாமல் அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுமா அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பேசிட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் விட்டு வந்துடுவாங்க. இன்னமும் இந்த பொண்ணோட மனசில் தோணிருச்சு, ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு கிளம்புவா, எங்கே போனால் நம்மளுக்கு தெரியல. அப்படி டாக்ஸி பிடிச்சி போகிறப்போ இந்த பொண்ணு ஒரு விஷயத்தை யோசிப்பா, தம்பியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா இல்லையா, அப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்பா, பாஸ்டர் சொன்னார் பிரார்த்தனையிலேயே வந்து குணப்படுத்திடலாம், மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு, பா உங்களுக்கு நாங்கள் முக்கியமா அந்த பாஸ்டர் முக்கியமாப்பா அப்படிங்கிறப்போ, இது பாருமா அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாரும் விட அவர் தான் முக்கியம் அப்படின்றப்பாரு. இதுதான் அந்த பொண்ணோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. லேடி ஹெட்டை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த லேடி ஹெட்டோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, மேடம் இது கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் இவங்க பையனை அட்மிட் பண்ணப்போ மருந்து மாத்திரை கொடுக்கலங்கிற பிரச்சனை வந்திருக்கும் இல்லையா, அதை கூட அங்கே யாரோ கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது நெட்டில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்க்குற லேடி ஹெட்டுக்கு நான் ஒளிஞ்சுக்கிறதுக்கு சீக்ரெட் அப்படின்னு ஒரு இடமே கிடையாதா, எங்கேயுமே ஹைட் பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. மேடம் அது எல்லாத்தையும் விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும், டைவர்ஸ் வேண்டாம், குழந்தைங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக, டைவர்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு குழந்தையோட கஸ்டடி வேணும் அப்படி தானே, கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணால் இவங்க பொண்ணு வருவாங்க. லேடி ஹெட்டோட பொண்ணு வந்துட்டு அம்மான்னு ஹக் பண்ணிப்பா. இந்த பொண்ணு நேற்று டாக்ஸி பிடிச்சி போனது நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான். ஓகே இந்த டைவர்ஸ் கேஸை பற்றி எல்லாம் இவங்க கிட்ட தான் நம்ம அம்மா பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அங்கே போயிருப்பா. நான் வந்து சாட்சியாக சொல்கிறேன், நான் தான் எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், என் அப்பா இப்படி எல்லாம் சொல்கிறாரு, அவருக்கு வந்து அந்த பாஸ்டர் தான் முக்கியம், எனக்கும் என் தம்பிக்கும் என் அம்மா கிட்ட இருந்தாத சேஃப்டி, நான் வந்து சாட்சியம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணோட சாட்சியம் இல்லைன்னா கூட அந்த ஹஸ்பண்ட் வந்து கல்ட் குரூப்பில் மெம்பராக இருக்காங்க, குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிறதெல்லாம், அப்படிங்கிறப்ப கூட கஸ்டடி கண்டிப்பாக லேடி ஹெட்டுக்கு கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருந்தது, ஒரு 50-50 சான்சஸ் இருந்தது. ஆனால் இப்போது இந்த பொண்ணே வந்துட்டு எனக்கு எங்கள் அப்பா கூட இருக்க வேண்டாம், அவர் நல்லா பார்த்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறப்போ இன்னுமே 100% வந்துட்டு உறுதியாகுது இவங்களுக்கு குழந்தைங்க கஸ்டடி கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமாக இந்த பாஸ்டர் வந்து சர்ச்சுக்கு வருவோம். மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பவரை வந்து கெயின் பண்ணுறதுக்காகவும் அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் அந்த லேடி ஹெட் தான் நிற்க போகிறாங்க, அது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், சூப்பர் பவர் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட இருந்து ரிசீவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும் லேடி ஹெட்டும் ஹஸ்பண்டும் வந்தாங்களாமே. அப்படிங்கிற சமயத்தில் இதை பாருங்க, அந்த புருஷங்கார வந்து என்னோட ஃபாலோவர் தான், இந்த கல்ட்டு குரூப்பில் ஒரு மெம்பர் தான். ஆனால் இந்த லேடி ஹெட் எல்லாம் வந்ததில் ஒரு நாள் இந்த பீக் தான் வந்தவன் அந்த லேடி ஹெட்டை அழிக்கிறதுக்கான சூப்பர் பவர் இருந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டான். ஏன் அவர் வந்து அப்படி கேட்கணும், அவங்களை அழிக்கிறதுக்கான சூப்பர் பவர் உங்ககிட்ட இருந்து ஏன் வாங்கிக்கணும், ஏன்னா இவன் லா ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அதுக்கு இந்த அம்மா அப்ரூவல் கொடுக்கல, அதனால இந்த அம்மாவை அந்த இடத்துல இருந்து அழிச்சிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வரணும், தன்னோட காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சான். அதனால தான் அதை பற்றி என்கிட்ட கேட்டு வந்தான். ஆனால் நான் என்னைக்கும் துரோகத்துக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் துணை போக மாட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அந்த லேடி ஹெட்டுக்கு மென்டாராக இருக்கேன் அப்படின்னு நான் சொன்ன வீடியோ வந்து வைரல் ஆச்சு இல்லையா, அது எல்லாமே போய் அதெல்லாம் வந்து ஏதோ ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்டாரண்டோட ப்ரமோஷனுக்கு போன சமயத்தில் தான் லேடி ஹெட் ஹஸ்பண்டோட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த சமயத்தில் நான் பாஸ்டர் அப்படிங்கிறது கூட இந்த லேடி ஹெட்டுக்கு தெரியாது, இவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இப்போ இந்த நியூஸ் எல்லாம் வெளியே வந்ததும் இந்த மாமியார் கறி கூப்பிட்டு கேட்பா, பையனை என்னடா இது சத்தம் வராமல் ஒரு காரியத்தை முடிக்க மாட்டியாடா, அந்த பாஸ்டர் பாரு அவர் இஷ்டத்துக்கு எதை சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற சமயத்தில், அம்மா
இந்த பாரு போய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பம் போதும், நான் கொளுத்தி போட்டுட்டேன் அந்த குழப்பத்தை, அது பாட்டுக்கு இதாகிட்டே இருக்கும். பார்ட்டியில் இருக்கிற யாருமே கண்டிப்பாக அந்த லேடி ஹெட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. சரி லேடி ஹெட் வந்து அந்த பாஸ்டரோட ஃபாலோவர் இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் லேடி ஹெட்டோட ஹஸ்பண்ட் வந்து அந்த கல்ட்டு குரூப்பில் மெம்பராக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கூட கண்டிப்பாக அந்த லேடி ஹெட் வந்து இதுக்கப்புறம் அந்த பார்ட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவாகவும் இருக்க மாட்டா, நம்மளுக்கு தொந்தரவும் இருக்காதுமா, கொஞ்சம் அமைதியாக இருமா, அப்படியே கொதிச்சு அதுவே அடங்கிரும் அப்படிங்கிறப்போ அப்படியா சொல்கிற அப்படின்ட்டு இந்த அம்மாவும் அமைதியாயிடுவாங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயினும் ஹெட் லேடியும் சென்று ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. இதை வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததே நம்ம ஹீரோயின் தான். அதன் பிரகாரம் இவங்களோட ஆஃபீஸ் ரூமுக்கு ப்ரெஸ் மீடியா பேப்பர்லாம் வர சொல்லி ஹெட் லேடியே வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருவாங்க. பாருங்க, சமீபமாக என்னை பற்றின விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் நானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நான் எந்த ஒரு கல்ட் குரூப்லையும் கிடையாது, ஆனால் என் ஹஸ்பண்ட் இருக்காரு, அது எனக்கே பிடிக்கல, அதன் காரணமாக அந்த கல்ட் குரூப்ல இருக்கிறதுனால அந்த பாஸ்டர் சொல்லி தான் என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தாரு. பட் அப்படி டைவர்ஸ் பண்ணுறப்போ என் குழந்தைங்களோட கஸ்டடி எனக்கு கிடைக்காது, ஏன்னா நான் அவங்களோட பர்த் மதர் கிடையாது, அதனால தான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமாக அப்படி ஒருத்தர் கையில என் குழந்தைங்க வளர்றதை நான் வந்து விரும்பல. ஏன்னா ஒரு கல்ட்டு குரூப்ல மெம்பராக இருக்காரு, அவர்கிட்ட குழந்தைங்க வளர்ந்தா எப்படி சரிப்பட்டு வரும், அதனால நான் என் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் கேட்டிருக்காரு இல்லையா எனக்கு, அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், என் குழந்தைங்கள நான் வளர்க்க போறேன், கோர்ட்டு கிட்ட குழந்தைங்களுக்கான கஸ்டடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அங்கே குழந்தைங்களையும் வர சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த அம்மா வெளியே வந்து 2 குழந்தைங்களையும் 2 தோல் அப்படியே கட்டி அணைச்சிட்டு போறப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே டிங்குன்னு கண்ணடிச்சிட்டு போவாங்க. சிம்பிளான விஷயங்க, எது நம்மளை வீக் ஆகுதோ அந்த வீக்கை நாமளே ஆமா அப்படிதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எதிரான வெப்பனா யாரும் நம்மளுக்கு எதிராக யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த நியூஸ் எல்லாமே லைவாகவும் வந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு நியூஸ் பேப்பர்லேயும் வந்துடும். அதுக்கப்புறம் அங்கேயே அந்த இடத்துலையே எல்லா மீடியா பீப்புளும் அந்த குழந்தைங்களோட நின்றுட்டு இருக்கிற ஹெட் லேடியோ ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறப்போ இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அவங்க பையனை பார்த்துக்கிற நானி கிட்ட இருந்து, இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் பையனோட நம்பர் தெரியாது இல்லையா, கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்க, உங்கள் பையன் பேசுவாங்க அப்படின்றது நம்ம ஹீரோயின் வீடியோ காலே பண்ணுறாங்க. பையன் வந்து பேசுகிறான், அம்மா எப்படிமா இருக்க, நான் உன்னை எப்பமா பார்ப்பேன், எனக்கு எங்கள் ஸ்கூல் லீவ் வருதுமா, அப்போ நான் வருவேம்மா, உன்னை பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் கண்ணா. அப்புறம் பாட்டிமா சொன்னாங்க உனக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்காம அதனால தான் நான் வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டியாமே அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக கிடையாது தான், அம்மாவுக்கு நீ மட்டும்தான் எல்லாமே அப்படிங்கிறாங்க, உனக்கு வேற யாரையும் பிடிக்காது இல்லைம்மா, அதுக்காகல என்ன விட்டுற மாட்டே இல்லாமா அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக விட்டுற மாட்டேன் தங்கம், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பையன் அமெரிக்காவில் இருக்கான்னு நினைக்கிறேங்க, ஸ்கூல் லீவ் வரப்போகுது, அதனால தான் இந்த பையன் வரப்போகிறான், தன் பையனை பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசையில் இவங்க இருக்காங்க. போன வாட்டி அமெரிக்கா போனப்போ தான் இந்த மாமியாக்காரி வந்துட்டு என் பேரன் கூட நீ பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக சொல்லியிருப்பா. எப்படியோ பையன் நம்மளை வந்து தப்பாக நினைக்கல, நம்ம குழந்தை வந்து நம்ம கிட்ட பேசுகிறான், என்னதான் அந்த மாமியார்காரி சொன்னதை வந்து அப்பொழுதுக்கு நம்பி பயங்கரமாக அழுதுருப்பான் இல்லையா, நம்ம ஹீரோயினுக்கே மனசு கஷ்டமாக போயிருக்கும். ஆனால் இப்போ நம்பலாம் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. குழந்தைங்களோட நிற்கிற ஹெட்லேடியை பார்க்குறப்போ இன்னும் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிறார், அவர் பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோயின் போவாங்க. அந்த சமயத்தில் அந்த ரூமில் தான் ஒருத்தங்க லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறீங்க, இன்னும் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கீங்க, இந்த லேடியை பார்த்தா கொஞ்சம் ஏஜ்டாக தெரியுது, இப்போ குழந்தை பெற்றுக்கலன்னா எப்போ அப்படிங்கிற சமயத்தில் ஒரு நிமிஷம் இரு நான் வரேன், அவளுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறப்போ சாரா வேண்டாம், டிஸ்சார்ஜே ஆகிட்டோம், வீட்டுக்கு தானே போகிறோம், பேசாம வா அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டு போயிடுவார். காரில் வர்றப்ப நல்லாவே தெரியுது ஹீரோயின் உங்கள் வீட்டுக்கே போகிறதுக்கு பயந்துருக்காங்க, அதனால தான் ஹோட்டல்லே தங்கியிருக்காங்க. சரி உனக்கு அங்கே தங்குறதுக்கு பயமாக இருந்ததுன்னா வேறு வீடு பார்க்குற வரைக்கும் என் கூட என் வீட்டில் தங்கிக்கோன்னு ஹீரோ சொல்கிறப்போ இது லிவிங் டுகெதரா அப்படின்னு கேட்குறாங்க. நான்லாம் அப்படி சொல்லலையே, நீயா தான் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினுக்கு நாமளே வாய் கொடுத்து மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி உடனே வேறு வீடு பார்க்கணும் இல்லையா, அதுக்கு எனக்கு டைமே இல்லை, உனக்கே தெரியும் கேஸ்லாம் பிஸியாக இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ வேணா இன்னைக்கு உன் வீட்லேயே தங்கு, நானும் கூட வரேன், வீட்டை கண்டிப்பாக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டேன், நான் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவாங்க வேண்டாம் இப்போ தான் உங்களுக்கு அடிப்பட்டெல்லாம் இதாகிருக்கு, கையை போட்டு ஸ்ட்ரைன் பண்ணாதீங்க அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த குட்டி சிலையை பார்ப்பாங்க. என்ன சொல்லிட்டு நீ வச்சிருக்க, தூக்கி போடுறதுக்கு உனக்கு சோம்பேறித்தனமா அப்படிங்கிறப்போ அப்படி சொல்ல முடியாது, எங்கே இருந்ததுனே தெரியல, இந்த வீட்டை ஏதோ தேடுறதுக்காக வந்தானுங்க இல்லையா, அவனுங்க தான் எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுட்டானுங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இது செஸ் காயினுங்க, இது ஏதோ ஒரு வகையில் ஞாபகார்த்தமாக தான் ஹீரோயின் கிட்டேயும் ஒன்று இருக்குது, ஹீரோ கிட்டேயும் ஒன்று இருக்குது. ஹீரோக்கு அங்கங்கே லைட்டாக டவுட் வந்துட்டே இருந்தது, இன்னும் சாராக்கு தன் மேலே விருப்பம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த செஸ் காயினை பார்த்ததும் கண்டிப்பாக இருக்குது, ஏதோ ஒரு வகையில் என்ன அவள் மறக்க முடியாமல் தான் தவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு உன் கூட வாழ்கிறதுக்காக நீ இருக்கிற இடத்துலையாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உன் கூடவே இருக்கேன் அப்படிம்பாங்க. நான் அப்போ ஹீரோயினுக்கு என்ன ஞாபகம் வரும், அவங்க பையன் தான் ஞாபகம் வரும். அம்மா உனக்கு வேறு யாரையும் பிடிக்காது இல்லைம்மா, வேறு யாரோ ஒரு ஆளை பிடிச்சதுனால தான் என்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான் இல்லையா, அதுதான் ஞாபகம் வரும். நம்மளோட ஆசை பாசம் அப்படிங்கிறது வேற, நம்ம குழந்தை தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால ஹீரோவை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் ஹீரோயின் நினைப்பாங்க. ஆனால் அது கூட வந்து ஹீரோவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஹீரோயினோட கை எடுத்து நெஞ்சில் வச்சுக்கிட்டு இங்கே சாரா அப்படிங்கிற ஒருத்தி தான் இருக்கா, அவள் எகெயின் இங்கே வருவா அப்படிங்கிறதுக்காக நான் காத்துட்ருப்பேன் அப்படிங்கிறாரு.
இங்க மாமியார்காரியும் அவங்க பையனையும் தான் காட்டுறாங்க. போன வாட்டி என்னமோ வீர வசனம் பேசிட்டு போனா இல்லையா, எல்லாம் சரியாயிடுமா, அமைதியா சரியாயிடும்னு சொல்லிட்டு இப்போ எதுவும் சரியாகல. எகேன் அந்த கட்சிக்கு லேடி ரெப்ரசன்டேட்டிவா அவங்க தான், அந்த ஹெட் லேடி தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் அவங்க தான் போட்டி போட போறாங்களாமா. இதை பாரு, இதுக்கப்புறம் நாம தான் சாதிக்கணும் அப்படின்னா உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு இதாண்டா பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பீக்குக்கெல்லாம் அட கன்றாவி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கல்யாணம் எதுக்கு அப்படின்னா, எகேன் இவங்க லா ஸ்கூல் கட்டுறதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணும் இல்லையா, அதுக்கு ஏதாவது கட்சி தலைவரோட ஒரு பவர்ஃபுல்லான இது வேணும் இல்லையா, அதுக்காகத்தான். எனக்கு இதை பார்க்குற சிரிப்பு தான் வந்துச்சு. இங்கே நம்ம சொல்யூஷன் டீமை தான் காட்டுறாங்க. என்ன வேணும் இவங்களுக்கு, லேடி ஹெட்டுக்கு டைவர்ஸே கிடைச்சாலும் குழந்தைங்களோட கஸ்டடி கிடைக்கணும், அது கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆனால் இன்னொன்று நம்ம பண்ண வேண்டிய சமுதாய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பாஸ்டரை பற்றின உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறத தோல் உரிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் ஹீரோ வந்திருக்க மாட்டாங்க. இவங்க டீமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் ஹீரோ வந்து வருவார். வர்ற ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்து நான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஒரே லவ் டைலாக்காக அங்கங்கே தெளிச்சு விட்டு போவார். அதுக்கேற்ற மாதிரி சில பிளான்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எகேன் நம்மளுக்கு 2 ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீயோட ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ சத்தியமாக என்னால் முடியாது, என் உடம்பு தாங்காது, நான் இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன், என்னால் எல்லாம் முடியாது அப்படிங்கிற சமயத்தில் எல்லாரும் திரும்பி மேனேஜர் லேடியை பார்ப்பாங்க. மீ எல்லாம் நடிக்கிறதுக்கு ரெடி தான், ஐம் ஓகே, நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேனேஜர் லேடிக்குள் பக்கு பக்குன்னு பயமாக இருந்தாலும் சரி நம்ம டீமுக்குள்ளே இருக்கோம், வேறு வழி இல்லை அப்படின்னு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து வெளியே இருக்கிற ஆட்கள். நாமெல்லாம் வெளியே இருந்து அந்த பாஸ்டரை வந்து அட்டாக் பண்ண போகிறோம், ட்ராப்பில் சிக்க வைக்க போகிறோம். ஆனால் அதுக்கு அந்த பாஸ்டர் கூடவே இருக்கிற ஒரு ஆள் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அதுதாங்க ஒரு வாட்டி நம்ம ஹீரோவையும் மீயை கூட வந்துட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த பாஸ்டர் கூடவே இருக்கிற ஆள். அவரை போய் பார்க்கலான்ட்டு வராங்க, ஒரு பப்புக்கு வராங்க. அவரு கூடயும் கொடுத்தனோமா இருக்காரு. அப்போ நம்ம ஹேக்கர் லேடி டிடெக்டிவ் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு பேப்பரை கொடுப்பாங்க. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், இந்த பாஸ்டர் நிறைய சம்பாதிப்பார் இல்லையா, வயசானவர், அந்த அளவுக்கு இவருக்கு விவரம் பத்தாது, பணத்தெல்லாம் நல்லா கரெக்டாக வச்சுப்பாரு. ஆனால் அவரையும் கொஞ்சம் ஏமாற்றி இவன் அந்த பணத்தை வச்சு நிறைய பில்டிங்ஸாக வாங்கி போட்டிருப்பான். அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான எவிடன்ஸ் தான் கொண்டு வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் பாஸ்டர் கண்டுபிடிச்சாரா, உங்களை பாஸ்டர் தான் அனுப்பிச்சாரா அப்படின்னு கேட்குறதுக்கு அவன், பாஸ்டர்லாம் எங்களை ஒன்றும் அனுப்பல, இது நாங்களாக கண்டுபிடிச்சது. அந்த பாஸ்டர் ஊரை ஏமாத்திருக்காரு அப்படின்னா அவரு கூட சேர்ந்து நீ ஊரையும் ஏமாத்திருக்க, அவரையும் ஏமாத்தி இந்த மாதிரி அவரு காசுல பில்டிங் எல்லாம் வாங்கி வச்சிருக்க, இது அவருக்கே தெரியாது. நாங்கள் இப்போ அவர் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம், அவர் கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போவார். அவரு கூட சேர்ந்து நீ ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா எங்கள் கூட சேர்ந்து நீ வேலை செஞ்ச அப்படின்னா நீ வந்து இப்போ வாங்கியிருக்கீங்க இந்த பில்டிங்கை வச்சுட்டு நிம்மதியாக வாழ்கிறதுக்காவது நாங்கள் விடுவோம், எப்படி டீலிங் அப்படிங்கிறப்போ சரி இவங்க எப்படி இருந்தாலும் பாஸ்டரை வந்து எல்லாரோட எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க, நாமளும் அதுக்கு துணைக்கு போனோம்னா இருக்கிற இந்த கொஞ்சம் நஞ்சு பில்டிங்கை வச்சாவது நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லிடுவான். ஸோ இந்த பாஸ்டரோட ரொட்டீன் என்ன அப்படின்னு சொல்லுவான். காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனதுமே காரில் ஏறினா அடுத்த 2வது நிமிஷம் ஒரு விட்டமின் ட்ரிங்க் குடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விட்டமின் ட்ரிங்கை இவங்க மாற்றி வச்சுட்டாங்க, ஏதோ மயக்கம் மருந்து கலந்து வச்சுட்டாங்க. அதை குடிச்சது இவருக்கு மயக்கம் வந்துடுது. அப்படி மயக்கம் போட்ட பாஸ்டர் கண்ணு முழிச்சு பார்க்குறப்போ ஒரு விசாரணை இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல இருக்கிறது நம்ம மீ தான். அவர் தான் வந்து சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்கிறது மீக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி மேனேஜர் லேடி தான் நடிப்பாங்க. நான் எதுக்கு இங்கே இருக்கேன், ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறப்போ இதை பாருங்க, ஏதோ உங்ககிட்ட பயங்கரமான பவர் எல்லாம் இருக்கு, சும்மா நான் வெறுங்கையிலே கேன்சர் கட்டி எல்லாத்தையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சொன்னதோட நிறுத்தாம பிரார்த்தனை கூட்டத்தில் எல்லாரும் முன்னுக்கவும் ஒருத்தோட கேன்சர் நோயை குணமாக்குற அப்படிங்கிற பேர்ல கேன்சர் கட்டியை கையால் எடுத்திருக்கீங்க, அவர் செத்து போயிருக்காரு, அதனால உங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ நீங்க யாரு, எனக்கு தெரியாதே, நான் ஏன் இங்கே இருக்கேன், எனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கப்போ எங்களுக்கு ஆதாரம் இருக்கு, உங்க கூட இருந்தவரே வந்துட்டு அதுக்கான வாக்குமூலத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஆளை பக்காவாக ரெடி பண்ணி அனுப்புறாங்க. டே அங்கே போயிட்டோம், பாஸ்டர் முன்னாடி இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது நீ எங்களுக்கு எதிராக குறுக்க திரும்பினேன்னு வச்சுக்கோ, சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்புறாங்க. அந்த பாஸ்டர் கேட்பாங்க, டி நீ எங்கடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மீ எல்லாம் 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 50,000 ரூபாய்க்கு நடிக்கிற மாதிரி பயங்கரமாக கோப்படுவாங்க. நீங்களே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்களா மனுஷங்களா, விசாரணைன்னு வந்துட்டா நான் எப்படி இருப்பேன்னு தெரியுமா அப்படிங்கிறப்ப மேனேஜர் லேடிக்கு, மேடம் கோபப்படுறதீங்க மேடம், நான் வெளியே போய் காஃபி குடிச்சிட்டு இருக்கலாம், இவங்க பேசிக்கிட்டு மேடம், இவர் வந்து எப்படியாவது பாஸ்டரை பேச வச்சிருவாரு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. இதை பாருங்க, இங்கே கேமரால இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன், இந்த பாஸ்டர் உண்மையை சொல்லு நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவர் கேட்பார் என்னடா நடந்தது அப்படிங்கிறப்போ பாஸ்டர் என்னென்னமோ நடந்து போச்சு, நீங்கள் யாருக்கோ ஏதோ கேன்சர் கட்டியெல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அவர் இறந்துட்டார், அவர் கம்ப்ளைண்ட் அவரோட ஃபேமிலி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. டே அந்த ஆளுக்கு கேன்சரே கிடையாது இல்லடா, அதுதான் நம்மளுக்கு தெரியுமேடா, சார் உங்களுக்கு பவர் இருக்குல்ல, எனக்கு என்னடா பவர் இருக்குது, கேன்சர் இருக்கிறவங்களெல்லாம் குணப்படுத்துகிற பவர் இருந்திருந்தா என் அம்மாவே கேன்சரில் தாண்டா செத்தாங்கன்னு அவங்களே குணப்படுத்திருக்க மாட்டேன், ஏதோ 4 இழிச்சவானுங்க நம்ம நம்புறானுங்களே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் ஜிமிக்ஸ் வேலை காட்டிட்டு இருந்தா அவன் செத்து போயிட்டான் இது போயிட்டான்னு வந்து சொல்கிறாங்க, அவன் வேற ஏதோ காரணத்துக்கு செத்துருப்பான், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ போய் சொல்லி இதெல்லாத்தையும் ஒரு கிளியர் பண்ணி விடு அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் என்னமோ பண்ணுவாங்க, 4 பக்கம் பட்டாசு பட்டுன்னு வெடிக்கும்.
அந்த கபோர்டு அப்படியே கீழே விழும். பார்த்தா இதெல்லாம் இவர் கட்டின அந்த சர்ச்சுக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்கு. இந்த பாஸ்டரை ஃபாலோ பண்ணுற மெம்பராக இருக்கிறவங்க ஈவன் அந்த லேடிகளோட ஹஸ்பண்டும் இங்கே தான் இருப்பாங்க. உடனே பாஸ்டர் இருந்துட்டு இதெல்லாம் வந்து சாத்தான்களின் சதி, இதை நீங்கள் யாரும் நம்பக்கூடாது அப்படிங்கிறப்போ சதி இப்போவா நான் உங்களை மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாஞ்சிருவாங்க. இவன் இருக்கான் இல்லையா, இத்தனைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு என்ன எப்படி விட்டுருவாங்க, நாம இருந்து அப்ரூவர் ஆகலாம் நினச்சாங்க இல்லையா, அவனையும் மக்கள் பிடிச்சி போட்டு மாற்றுறாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம டீம் பயங்கரமாக ஒரு வாக், அதாவது ஸ்லோ மோல ஒரு வாக் பண்ணிட்டு சாதிச்சிட்டோண்டா அப்படின்னு வருவாங்க. ஆனால் போலீஸ் வேறு சவுண்டு கேட்டதும் ஐயோ இந்த பக்கம் ஓடு அந்த பக்கம் ஓடுன்னு மூளைக்கு ஒன்றும் பிச்சுக்கிட்டு ஓடிடும். அப்படி வரப்போ ஹீரோவும் ஹீரோயினும் காரில் வந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் சிக்னல் போட்டிருக்குமா, ஒரு ஃபேமிலி வந்து கிராஸ் பண்ணும். ஒரு குழந்தைய 2 குழந்தைங்க இருக்கும், ஒரு அம்மா அப்பா அந்த குழந்தைய வச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. அதை பார்த்ததும் ஃபேமிலி அப்படிங்கிறது பிளட் ரிலேஷன் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு உயிர் நம்மளுக்குள்ளேருந்து வர்றப்போ தான் அம்மா அப்பா பாசம் வரும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறப்போ சாரா இருந்துட்டு இல்லை, அது வந்து ஹெட்லைட்டியை பார்த்ததும் அது மாறி போச்சு. நம்ம ரத்தத்தில் பிறக்கிறவங்க மட்டும்தான் நம்மளுக்கு குழந்தைங்கள, நம்ம ஒருத்தவங்களை குழந்தைங்களா நினைக்கிறதுக்கு அவங்களோட நம்ம உணர்வு ரீதியாக கனெக்டாக இருந்தால் கூட போதும். நான் பெறாத குழந்தைங்களுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு, ஈவன் தன்னோட கரியரை கூட விட்டு கொடுக்கறதுக்கு லேடி ஹெட் தயாராக இருந்தாங்க அப்படிம்பாங்க. சரி, இந்த இடத்தையும் நம்ம ஒரு விட்டு போட்டு வைக்கணும் இல்லையா அப்படிங்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அப்படி ஏதாவது குழந்தைங்க இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு அம்மா அப்பான்னு கனெக்ட் ஆகிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாமளே ஒரு குழந்தைய பற்றி அம்மா அப்பா இல்லாமே அப்படிம்பாங்க. இப்போ இதுக்கு நான் என்ன ரியாக்ஷன் காட்டுறது அப்படின்னு தான் ஹீரோயினுக்கு இருக்கும். சிக்னல் எடுத்துட்டாங்க, காரை எடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க. அப்படி கார் ஓட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப இவங்க ஏதோ காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சும்மா அப்படியே டோருக்குள்ளேயே கை வச்சுட்டு இருப்பாங்களா, ஸ்பீட் பிரேக்கில் டக்குன்னு இதாகிறப்போ காஃபி வந்து கீழே வந்து விழுந்துடும் அந்த கப்போட. காரை நிறுத்துங்க, காஃபி கீழே கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்க்குற சமயத்தில் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் பிடிப்படும். காரில் வர்றப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கர்லையோ இல்லை காரில் இருந்து ஏதாவது ஒரு பொருள் விழுகுது அப்படிங்கிறப்போ அது முன்னோக்கி தான் வரும், பின்னோக்கி போகாது. ஆனால் நம்ம காரை நிறுத்திக்கிட்டு எழுக்க வர்றப்போ காருக்கு பின்னாடி விழுந்த மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் காரில் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு விஷயத்தை நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா, கார் வந்து ஃபார்வேர்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னா விழுந்த பொருள் அப்படியே ஃபார்வேர்டில் தான் வரும். போய் எடுக்கிறப்ப நம்ம காரை நிறுத்திட்டு போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. இப்போ எதுக்கு இந்த விளக்கம் அப்படிங்கிறப்போ இந்த இன்சிடென்ட்டோட இறந்து போன இந்த விக்டிம் பொண்ணோட இன்சிடென்ட்டையும் கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தையும் இவங்க கிளியராக சொல்லுங்க. ஆரம்பத்தில் விக்டிம் பொண்ணு ஸ்பீடாக வந்த டாக்ஸிக்கு முன்னாடி விழுந்து தான் சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போது அந்த டாக்ஸியில் இந்த விக்டிம் பொண்ணு வந்துட்டு இருந்தாலாமா, திடீர்னு டாக்ஸியோட கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே குதிச்சிட்டாலாமா. அப்படி அந்த பொண்ணு குதிக்க போகிறா அப்படிங்கிறப்ப டக்குன்னு அந்த டாக்ஸி டிரைவர் பிரேக் போட்டானா. இதை நம்மளுக்கு தெளிவாக இவங்க சொல்ல வராதது, போக போக மேபி நம்மளுக்கு புரிய வரலாம். அது என்னன்னா, அப்போ அந்த டாக்ஸிக்குள்ளே அந்த பொண்ணு இருந்தானா டாக்ஸிக்குள்ளேயே சூசைட் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு என்ன பண்ணியிருப்பா, கையை கட் பண்ணியிருப்பாங்களா, பாய்சன் சாப்பிட்ருப்பாங்களா. பாய்சன் சாப்பிட்ருந்தாங்கன்னா இந்த இந்த ரிப்போர்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வரலையா, அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே கிளியராக தெரிலங்க. 2 வகையில் இப்போ வந்து நம்ம யோசிக்க வைக்கிறாங்க. ஒன்று, அந்த பொண்ணு அந்த டாக்ஸி முன்னாடி வந்து விழுந்து சூசைடுக்கு ட்ரை பண்ணாலும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது டாக்ஸிக்குள்ளே இருந்து விழுந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த டாக்ஸி டிரைவர் அப்படி தான் வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். நம்ம அவங்க டாக்ஸிக்குள்ளே இருந்து விழுந்துட்டாங்க, நான் உடனே சடார்னு பிரேக்கப் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படி அந்த விக்டிம் பொண்ணு டாக்ஸிக்குள்ளே தான் இருந்து சடார்னு விழுந்தா அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் உடனே பிரேக் போட்டிருந்தான் அப்படின்னா, இந்த டாக்ஸி நின்னதுக்கு இந்த பொண்ணு அந்த ஸ்பீடில் உருண்டு வந்ததுக்கு டாக்ஸிக்கு முன்னாடி தான் இருந்திருப்பா. ஆனால் டாக்ஸியை விட்டு கிட்டத்தட்ட 6 அடி பின்னாடி தள்ளி இந்த பொண்ணு இருந்தா. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஸ்பாட்லேயே நின்றுட்டு நம்ம ஹீரோயின் பேசுகிற மாதிரி காட்டுவாங்க. ஒருவேளை அந்த டாக்ஸி டிரைவர் தான் அந்த பொண்ணை டாக்ஸிக்குள்ளேருந்து எடுத்துக்கொண்டு இப்படி படுக்க வச்சான் போல இருக்கு. அப்போ அந்த பொண்ணு இந்த ரோட்டுக்கு வந்தப்போ செத்துப்போ தான் வந்திருக்கா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு டவுட்டும் வருது. அந்த ஹீரோயின் கிட்டேயும் சொல்கிறாங்க. இந்த விக்டிம் பொண்ணு எப்படி செத்தா அப்படிங்கிறதுக்கான கிளியர் பிக்சர் நம்மளுக்கு பின்னாடி தெரிய வருங்க. அது வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, நான் சொன்னதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக ஹீரோயின் வந்து அவங்க சொல்யூஷன் டீமுக்கு வந்துடுவாங்க. நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்க விக்டிம் பொண்ணு வந்து பீக்கோட மிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லையா, அந்த வகையில் நம்ம விசாரிக்க முடியல அப்படிங்கிறப்போ இல்லை சாரா எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுவாங்க. ஐ மீன் அந்த ஃபோன் எடுத்து காட்டுவாங்க. இது அந்த விக்டிம் பொண்ணோட ஃபோனு. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி இறந்து போன சமயத்தில் இருந்த ஃபோன் வந்து காணோம், அந்த பொண்ணுகிட்ட ஃபோனே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணோட வீட்டுக்கு அவங்க தாத்தா பார்க்க போனப்போ அந்த பொண்ணு தனியாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு, அது வீட்டில் இருந்திருக்கு. இந்த பொண்ணு இன்னொரு ஃபோன் யூஸ் பண்ணுறா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல போல இருக்கு. அதில் தான் இது இருந்தது அப்படின்னு காட்டுறப்போ இங்கே 2 பேர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு வச்சிருந்துருப்பா இல்லையா, அதை வந்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இதை நான் வந்து உங்ககிட்ட காட்டாமல் இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, பாவம் நீ வருத்தப்படுவே இல்லையா, என்னதான் நீ பீக்கை டைவர்ஸ் பண்ணிட்டாலும் நீயும் அவரும் கல்யாண வாழ்க்கையில் இருந்தப்போ தானே இந்த பொண்ணு கூட ஒரு அஃபேர் வச்சிருந்தாரு, அதனால் நீ வருத்தப்படுவேங்கிறதுக்காக தான் காட்டாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுற மைண்ட் வந்தாச்சு. அதனால எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு போலீஸ்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த காருக்குள்ளே இருந்து விழுந்தாலா முன்னாடி விழுந்தாலா, இதில் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது, ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க. 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சரி, ஹீரோயின் அவங்க வீட்டில் விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வருவாங்க. ஹீரோயினுக்கு இன்னும் வேறு வீடு கிடைக்கல, அதே வீட்டில் தான் இருக்காங்க. அவங்கள ட்ராப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்த சமயத்தில்
அங்க பீக் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பீக்கை பார்த்ததும் நீ சாராவை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்போ உனக்கு ஒண்ணுமே புரியலையா? விக்டிம் பொண்ணோட மரணத்துக்கு பின்னாடி எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீ எதுக்கு போலீஸ்ல அகைன் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கேன்? இந்தா இதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனு கொடுப்பாங்க. இப்போ அந்த விக்டிம் பொண்ணு இறந்து போன அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பா, இவங்களோட எங்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்துட்டு கலாட்டா பண்ணிட்டு போயிருப்பா இல்லையா? அப்போ பீக் வந்து எங்கேஜ்மெண்ட் பார்ட்டில தான் இருந்திருப்பான். அப்போ இந்த பீக்குக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு இவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து. சார் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு, அந்த விக்டிம் பொண்ணு டாக்ஸிக்குள்ளேயே சூசைட் அட்டம் பண்ணியிருக்கா, அவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. இவனு திருப்பி கேட்டிருப்பான், என்ன சொல்ற, உண்மையாவா நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கான கான்வர்சேஷன் இருக்கு, அதை காட்டவும் செஞ்சிடுறான். அதை பார்த்து படிச்சதுக்கு அப்புறமாக நான் தான் சொல்றேன்ல, அந்த விக்டிம் பொண்ணு செத்ததுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் மினியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டில வந்தா சத்தம் போட்டா போயிட்டா, அவ்வளவுதான், எனக்கும் அவளுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி என் மேல நீ பழி போட பாக்குற அப்படின்னா கண்டிப்பா நான் மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பீக் சொல்லிடுவான். ஆனா இப்போ நம்ம ஹீரோ நம்புறது கிடையாது. நான் எப்படி நம்ப முடியும்? இந்த மெசேஜ் கான்வர்சேஷனை உனக்கான ஃபேக் அலிபியா நீ செட் பண்ணியிருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறப்போ, அப்போ ரெடியா இருந்துக்கோ, நம்ம மேல மான நஷ்ட வழக்கு போட தான் போறேன், காசு கொடுங்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீக் அவன் பாட்டுக்கு போயிடுவான். நம்ம ஹீரோயின் அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துருப்பா. நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவான்னா, எனக்கு என்னமோ அந்த விக்டிம் பொண்ணோட மர்டர் பின்னாடி இவன் பீக் இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியா சொல்ற, அப்போ அந்த விக்டிம் பொண்ணு எப்படி செத்தா அப்படிங்கிறது தெரியல. இவரோட வீட்டுக்கு வந்து அப்போ விக்டிம் பொண்ணை மர்டர் பண்ணது பீக் இல்லைன்னா பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த போர்ட்லயே மாத்திடுவாரு. அதுக்கு அடுத்த நாள் ஹெட் லேடியை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் வருவாங்க. டைவர்ஸ் பேப்பர்லாம் நெக்ஸ்ட் வீக் ரெடி ஆகிடும், உங்களுக்கு நல்லபடியாக டைவர்ஸ் கிடச்சிடும், எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரா, நான் இப்போ டைவர்ஸ் பற்றி பேசுறதுக்காக மட்டும் நான் இங்கே கூப்பிடல, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கூப்பிட்டுருக்கேன். அடுத்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நான் நிற்க போகிறேன். உன்ன மாதிரி 3 ஆள் என் கூட இருந்தால் போதும், நான் ஈஸியாக இந்த எலெக்ஷனில் வந்து வின் பண்ணிடுவேன், எனக்கு பயங்கர சப்போர்ட்டிங்காக இருக்கும், எனக்காக நீ கேம்பெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக இவன் வருவான். பீக்கு வந்ததும் இதை பாருங்க பீக், நான் சாரா கூட முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன், உங்களை வந்து நான் வர சொல்லலை, பட் நீங்கள் என்னை பார்க்க வர சொன்னதால அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் ஓகேன்னு சொன்னேன், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் நீங்கள் போகலாம் அப்படின்னதும் அவன் டக்குன்னு முட்டி போட்டு, மேடம் என்னை மன்னிச்சிருங்க, நான் என்னமோ பண்ண போய் இப்படி இப்படியும் ஆகிப்போச்சு, நான் வந்து எல்லாம் நல்லதுக்காக நினச்சி தான் பண்ணது, தப்பாக போய் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக என்னை வந்து அலோவ் பண்ணுங்க, இந்த எலெக்ஷனில் நீங்கள் பிரசிடெண்ட்டாக வின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன், என்னை அலோவ் பண்ணுங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி மிஸ்டர் பீக், நான் இப்போ தான் அதை பற்றி சாரா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், எனக்கு கேம்பெயின் பண்ணுறதுக்காக நான் சாராவை என் கூட சேர்த்துக்கணும், எனக்காக ஒர்க் பண்ண சொல்லி கேட்டேன், சாரா அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டா, அவ்வளோதான், எல்லாமே ஓவர், எனக்காக இதுக்கப்புறமாக சாரா தான் ஒர்க் பண்ண போகிறான். ஏமா சாரா, நாம் இதுக்கு மேற்கொண்டு பேசணும், பீக்கிங் இருக்கலாமா வேண்டாமா, உனக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா, நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு கேட்குறப்போ சாரா அப்படியே ஒரு காஃபி ஒரு சிப் குடிச்சிட்டு, இல்லை மேடம் நான் ஓகே இல்லை அப்படின்னு சொன்னதும் இந்த பீக் வெளியே வந்துடுவான். வெளியே வந்ததும் பீக்கோட அம்மாக்காரி கால் பண்ணுவா, டே அந்த பொண்ணு கூட நான் உன்னை வந்து போய் மீட் பண்ண சொன்னலடா, அதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் வேண்டியதில்லைம்மா, நான் வேறு வகையில் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறான். டே என்னடா மறுபடியும் குட்டி குழப்பிட்டு இருக்கேன், என்ன வேறு வகையில் முடிவு, இந்த அப்பாயின்மெண்ட் வாங்க கஷ்டப்பட்ட தெரியுமா அப்படிங்கிறப்போ, இந்த மீட்டிங் அப்பாயின்மெண்ட் இதை பற்றி நீ யோசிக்காத, நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன், அதை வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அந்த ஹெட்லேடியை பார்த்துட்டு ஹீரோயின் வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணி, என்ன சாரா திடீர்னு பெரிய பெரிய பதவியெல்லாம் உன்னை தேடி வருது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அடுத்த வீக் நம்ம பையன் அமெரிக்காலேருந்து வரப்போகிறான், அவனுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, லீவ் வரப்போகுது அப்படிங்கிறப்போ சாராவுக்கும் பையனை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா, நான் வந்து அவனை பார்த்துட்டு வரலாம் இல்லையா, என்னை பார்க்குறதுக்கு அவனை விடுவீங்க இல்லையா அப்படிங்கிறப்போ, கண்டிப்பாக விடுவேன், ஏன் எப்போவுமே வந்துட்டு நீ அவனோட அம்மா, நம்ம மறுபடியும் ஃபேமிலி ஆகிடலாம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அதாவது என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம பையனை ஒன்றா வளர்க்கலாம் அப்படின்னதும் நம்ம சாரா அப்படி திக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ எதுக்காக இவன் நம்ம ஹீரோயின் எங்கேன்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறான் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியது இல்லைங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன்.